கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அயோத்தி என்கிற உயர்ந்த திவ்யதேசத்தை பல ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களிலே கொண்டாடி பாடியிருக்கிறார்கள். மொத்தம் அயோத்தி திவ்யதேசத்துக்கு 13 பாசுரங்கள் ஆழ்வார்களாலே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதில் பெரியாழ்வார் 6 பாசுரங்களையும், குலசேகர ஆழ்வார் 4 பாசுரங்களையும், நம்மாழ்வார் 1 பாசுரத்தையும், திருமங்கையாழ்வாரும் தொண்டடிப்புடியாழ்வாரும் ஆளுக்கு 1 பாசுரத்தையும் சமர்ப்பித்தார்கள். ஆக மொத்தம் 13 பாசுரங்கள். அதில் நம்மாழ்வார் இந்த ஊரை பற்றி பாடிய பாசுரம்தான் அடியேன் இப்போது விண்ணப்பம் செய்தது. கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ஆழ்வார் கூறுகிறார். ஒருவன் தனக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்றால் நாம் சொல்லுவோம், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஜாகிரஃபி படிக்கலாம், என்ஜினியரிங் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், இதெல்லாம் தான் நம்முடைய அறிவுக்கான விஷயங்கள், கல்வி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆழ்வார் தெரிவிக்கிறார், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. ஒருவன் தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த ஆத்மா மோட்சமடைவதற்கு அதனுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்றால் அப்போது நீங்கள் ராமனைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற உலக விஷயங்களை தெரிந்துண்டு பிரயோஜனம் கிடையாது. மற்ற இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தெய்வங்களை புரிந்து கொண்டு பிரயோஜனம் கிடையாது. நாராயணனுடைய மற்ற அவதாரங்கள், மத்ஸ்யம், கூர்மம், வராகம், கண்ணன், எத்தனையோ அவதாரங்கள் இருக்கின்றனவே, அவற்றை தெரிந்து கொண்டு கூட பிரயோஜனம் கிடையாது. ராமனை தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. ராமனைத்தான் கற்க வேண்டும். அவனை புரிந்து கொண்டு அவனிடத்தில் ஈடுபாடு வந்ததென்றால் கண்டிப்பாக நமக்கும் மோட்சம் உறுதியாகிறது என்று ஆழ்வார் தெரிவித்தார். அது எப்படி அவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறீர்? ராமனை உணர்ந்தால் முக்தி உறுதியா என்றால் அதற்குத்தான் பின் பகுதியால் இந்த பாசுரத்தில் ஒரு சான்று காட்டுகிறார். ராமன் தன்னுடைய சோதி வைகுந்தத்துக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது தான் தனியாக செல்லவில்லை. அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனானாம். புர் பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே, பெரிய பிராணிகள், யானை முதலான பிராணிகள் தொடங்கி ஒரு புல்லு, எறும்பு, செடி, கொடி வரை என்னென்ன ஜீவாத்மாக்கள், எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டே. ஒரு புல்லு, செடி, மரம் என்றாலும் உள்ளுக்குள்ள ஆத்மா உண்டு, விலங்குகளுக்குள்ளும் ஆத்மா உண்டு, மனிதர்களுக்குள்ளும் ஆத்மா உண்டு. அந்த அயோத்தி நகரத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் தன்னோடு கூட பகவான் அழைத்து கொண்டு போனான். அதைத்தான் ஆழ்வார் பாடுகிறார். அப்ப அவர்களெல்லாம் ராமனே உயிர், ராமன்தான் அனைத்தும் என்று வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பிரிந்து போவதற்கு ராமனுக்கு மனசில்லை. இன்னும் சொல்ல போனால் ராமனை விட்டு பிரிவதற்கு அந்த மக்களுக்கு மனசில்லை. ராமன் இந்த அவதாரம் போதும், வைகுந்தத்துக்கு போகலாம் என்று முடிவு செய்து விட்டார். கடந்த பகுதியிலே பார்த்தபடிக்கு லக்ஷ்மண் காட் என்கிற இடத்தில் சரையுக்குள்ளே இறங்கி மறுபடியும் வைகுந்தத்துக்கு சென்று விட்டார். அதற்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ராமனுக்கு விருப்பமே இல்லை. என்ன ஆச்சரியம்! சீத்தை பூமிக்குள்ள போய் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. சீத்தையை விட்டு பிரிந்து கூட ராமன் இந்த பூலோகத்தில் நிறைய நாள் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் லக்ஷ்மணன் புறப்பட்டு போனவுடனே இங்கே ஊரில் இருப்பதற்கே ராமனுக்கு விருப்பம் இருக்கவில்லை. போதும், நாமும் வைகுந்தமே சென்று விடலாம் என்று முடிவு செய்தாராம். விசிருஜ்ய லக்ஷ்மணம் ராமஹ துக்கசோக சமன்விதா அத்ய ராஜ்யே அபிஷேக்ஷ்யாமி பரதம் தர்மவத்சலம் அயோத்தியாயாம் பதிம் வீரம் ததோயாஸ்யாம் யஹம் வனம். ராமன் உடனே தன்னுடைய மந்திரிகள், நெருக்கமான பந்துக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், எனக்கு போரும், இனிமே இந்த ஊரில் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. லக்ஷ்மணன் இல்லாமல் இந்த ஊரில் நான் என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கே பரதனை அரசனாக பட்டம் கட்டிவிட்டு நான் காட்டுக்கு போக போகிறேன், இல்லை இந்த உயிரையே விட்டு நான் போய்விடப் போகிறேன் என்று ராமன் கூறத் தொடங்கினார். மக்கள் எல்லாம் பயந்து போனார்கள். அப்ப பரதன் வந்து பிரார்த்தித்தார், ராமா, நீ இல்லாத ராஜ்யத்தில் நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன்? நானும் உன்னோடையே வந்து விடுகிறேன். தோ குசலவர்கள் உன்னுடைய மகன்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பட்டம் கட்டி விடலாம் என்று பரதன் சொல்லுகிறார். சரின்னு ஏற்றுக்கொண்டு அந்த கோசல தேசத்தையே பல பகுதிகளாக பிரித்தார்களாம். ராமனுடைய 2 குழந்தைகளுக்கு 2 பகுதி, லக்ஷ்மணனுக்கு 2 குழந்தைகள், பரதனுக்கு 2 குழந்தைகள், இப்படி எல்லாருக்குள்ளேயும் பிரித்து தனித்தனியாக ராஜ்யங்களை கொடுத்தார்கள். அவரவர்களுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் புறப்படலாம், இனிமே இங்கு இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். இந்த செய்தி ஊர் மக்களை சென்று அடைந்தது. உடனே அந்த மாளிகையினுடைய அரண்மனையுடைய வாசல்ல அனைத்து மக்களும் வந்து கூடினார்கள். ராமன் வழியில வந்து என்ன வேண்டும்னு கேட்டார்.
அப்ப எல்லாரும் கண்ணும் கண்ணீருமாக பிரார்த்தித்தார்களாம். ராமா, எங்களை விட்டுட்டு போறியா? ஒரு முறை 14 ஆண்டு போனதற்கே எங்களால் பொறுக்க முடியவில்லை, மறுபடியும் எங்களை முழுமையுமாக விட்டு செல்வா என்றால் எங்களால் தாங்க முடியாது. கச்சந்தம் அனுகச்சாமஹ யதோராம கமிஷ்யசி ஏஷானஃப் பரமா பிரீதிஹி ஏஷ தர்மஃப் பரோமதஹ தபோவனம் வா துர்கம் வா நதீம் அம்போநிதிம் ததா. நீ எங்க போனாலும் சரி ராமா, நீ காட்டுக்கு போறியா, இல்ல சரையூல குதிச்சிட போறியா, இல்ல இங்க ஆகாசத்துல போறியா, இல்ல கஷ்டமான பாதை எதிலையான போறியா, எங்க இருந்தாலும் சரி எங்களுக்கு ஆனந்தமும் உன்னோடு இருப்பதுதான், எங்கள் தர்மம் கடமையும் உன்னோடு இருப்பதுதான். அதனால மறுபடியும் உன்னை விட்டு எங்களை பிரித்து விடாதே, நாங்களும் நீ எங்கு செல்லுகிறாயோ கூடவே வருகிறோம் என்று மக்களெல்லாம் சொன்னார்கள். ராமனால தடுக்க முடியவில்லை. சரி, நீங்களும் வாருங்கோள்னு ஒப்புக்கொண்டார். இதெல்லாம் நடப்பதற்குள்ள கிஷ்கிந்தையிலிருந்து குரங்குகள் எல்லாம் ஓடி வந்தன. லங்கையிலிருந்து விபீஷணன் அவசர அவசரமா புறப்பட்டு வந்தான். ராமா, நீ புறப்பட போகிறாயாமே, நாங்களும் கூட வருகிறோம்னு எல்லாரும் வந்து நின்னார்கள். ராமனுக்கு ஆச்சரியம். ஓ, இந்த ஒரு பிறவிக்குள்ள எத்தனை சொந்தங்களை நாம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஒரு தம்பி சுக்ரீவன் சொன்னா, நான் புறப்பட போகிறேன்னு சொன்ன உடனே குரங்குகளோடு ஓடி வருகிறான். விபீஷணன் ஒரு தம்பின்னு சொன்னா அவனும் ஓடி வருகிறான். ஹனுமான் எங்கேயோ தெரிந்து கொண்டிருந்தவர் வேகமா அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். எல்லாரையும் பார்த்து ராமனுக்கு சந்தோஷம். விபீஷணனுக்கு ஆணையிட்டார், நீ என்னோடு வர வேண்டாம். விபீஷண மதோவாச்ச மதுரம் ஸ்லக்ஷ்ணயாகிரா யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவத்வம் வை விபீஷண ராட்சசேந்திர மகாவீரிய லங்காஸ்த ஸ்வம் தரிஷ்யசி. விபீஷணா, நீ என்னோடு எங்கும் வர வேண்டாம், உனக்கு நீண்ட ஆயுளை நான் வழங்குகிறேன். லங்காபுரையை நீயே ஆள வேண்டும், மக்களை நன்றாக பார்த்து தர்மத்தின்படி நீதான் நடத்த வேண்டும், நீ என்னோடு வர வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டார். அடுத்த ஆசையான ஹனுமார், ராமனுக்கு அவ்வளவு பிரீத்திக்கு விஷயமானவர், ஹனுமான கூப்பிட்டார். உம்மிடத்துல நான் முன்னாடியே கேட்டேன், ஹனுமான் மறுத்து விட்டார், நான் வைகுந்தத்துக்கெல்லாம் வருவதாக இல்லை, உன்னை பார்த்த இந்த காட்சி எனக்கு போரும், நான் இந்த உலகத்திலேயே ராம கதைகளை பாடிக்கொண்டு இருக்க போகிறேன் என்று ஹனுமான் சொல்லி இருந்தார். அதையும் ராமன் சொல்லி, சரி நீரும் இங்கேயே இரும், மத்கதாஹா பிரச்சரிஷ்யந்தி யாவல்லோகே ஹரீஸ்வர தாவத்வம் தாரயன் பிராணான் பிரதிஜ்ஞாம் அனுபாலய. என் கதைகள் எதுவரை இந்த உலகத்தில் படிக்கப்படுமோ அதுவரை நீரும் உயிரோடு இந்த பூமியிலே இருந்து ராமபக்தியை பரப்பிக் கொண்டு இரும் என்று ஹனுமானுக்கும் ஆணை பிறப்பித்து விட்டார். சரின்னு அவரவர்கள் மற்ற குரங்குகள் எல்லாம் வருவதற்கு தயார், சுக்ரீவன் கூட வருவதற்கு தயார், அயோத்தி மக்கள் எல்லாம் கூட வருவதற்கு தயார். சரின்னு ஒரு நாளை குறித்தார்கள். நாம் அனைவரும் சரையுவிலே இறங்கி அங்கேயே உயிரை நீத்து வைகுந்தத்துக்கு சென்று விடலாம் என்று ராமன் முடிவு செய்தார். அது நடந்த இடம்தான் நாம் இன்றைக்கு தரிசிக்க வேண்டிய இடம், குப்தார் காட் என்று இன்றைக்கு பெயர் சொல்லப்படுகிறது. நூல்களில் பார்த்தோம் என்றால் கோ பிரதார தீர்த்தம் என்று இந்த இடத்துக்கு பெயர். கோ என்றால் பூமி, பிரதாரணம் அப்படின்னா நன்னா கடந்து போவது. இந்த பூமியையே கடந்து ராமன் வைகுந்தத்துக்கு சென்ற இடம், அவனோடு கூட இத்தனை மக்களும் சென்று புறப்பட்டு போன இடம். அதனால் இந்த இடத்துக்கு கோ பிரதார தீர்த்தம், பூமியை தாண்டிய இடம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு குப்தார் காட், குப்தார் காட்னு பெயர் வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகான கோவில். அப்படியே சரையூ நதிக்கரையில் நாம மழை இல்லாத காலத்தில் வந்தோம்னா ஒரு 50 படிக்கட்டு இங்க இருக்கும். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் மாசத்துல வந்துன்னா ஒரு படி கூட கண்ணில் தெரியாது, அத்தனை படிக்கு மேல சரையூ. இந்த கோவிலினுடைய வாசலை தொட்டுக்கொண்டே சரையூ நதி ஓடிக்கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல அழகான கோவில், பெரிய பெரிய மந்திரங்கள் கோபுரங்களோடு கூட உள்ளுக்குள்ள ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவருக்குமான அழகான பளிங்குக்கல் விக்கிரகங்கள் உள்ளன. சுத்தி எத்தனையோ பேர், பல பெரியவர்கள் மகந்துக்கள் இந்த இடத்திலிருந்து இந்த கோவிலை பராமரித்து வந்துள்ளார்கள். இந்த கோவில் குப்தார் காட், கோப்ரதார தீர்த்தம்னு வழங்கப்படுகிறது. இந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வருகிறார்கள். ஒரு நாள் காலை தான் செய்ய வேண்டிய வைதிக கர்மங்களை எல்லாம் செய்துவிட்டு வசிஷ்டர் காலிலே விழுந்து ராமன் வணங்குகிறார். வணங்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியில வருகிறார். சாதாரண ஆடை, பெரிய ஆடையெல்லாம் உடுத்தி கொள்ளாமல் சாதாரணமான ஒரு ஆடை, கையில தர்பம், எந்த கிரீட்டம் முதலான ஆபரணங்கள் எதுவும் கிடையாது. கடைசியில புறப்பட வேண்டியதானே, வைகுந்தத்துக்கு போக வேண்டிய நேரம். அனைத்து மக்களும் ராமனை பின்தொடர்ந்து வந்தார்கள். அங்கிருந்து கொஞ்ச தூரம் அர்த்தயோஜனம் கத்துவா, அதாவது ஒரு 3 மைல், 2லிருந்து 3 மைல் தூரம் ராமன் சென்றார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இப்பவும் கிட்டத்தட்ட அதே தூரத்துல தான் இருக்கு. அயோத்தி நகரத்திலிருந்து மேற்கு நோக்கி சரையூ நதியோடு செல்ல வேண்டும். அங்கதான் இந்த கோப்ரதார தீர்த்தம் இருக்கு. இன்றைக்கு
இது ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியா, ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதுக்குள்ள தான் இந்த புனித க்ஷேத்திரமே இருக்கிறது. அவர்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம்னா இன்னைக்கும் அனுமதிக்கிறார்கள். எத்தனை பக்தர்கள் வந்தாலும் போய் தரிசித்து விட்டு வரலாம். கோப்ரதார தீர்த்தம் குப்தார் காட்னு கேட்டுக்கொண்டு போய் சேவிக்க வேண்டும். இந்த இடத்துக்கு மேற்கு நோக்கி சரையு நதியோடு வந்தோம்னால் இங்குதான் ராமன் வந்து தான் முதல்ல சரையுவுக்குள்ளே இறங்குகிறார். இறங்கி அங்கு தன்னுடைய உடல், இந்த உடலை ராமன் விட்டு விட்டு போகவில்லை. நாம் தான் இந்த உலகத்தில் பிறக்கும் போது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இதனால் ஆக்கப்பட்ட உடலோடு பிறக்கிறோம். ராமனுக்கு அப்படி கிடையாது. வைகுந்தத்திலிருந்தே உடலோடு தான் வருவார். அப்ப திரும்ப புறப்பட்டு போகும்போதும் அவரோடு அந்த உடலோடு தானே போக போகிறார். அதனால 4 திருக்கரங்களோடு உருவத்தை ராமன் எடுத்துக்கொண்டாராம். ஆகச்ச விஷ்ணோ பத்ரம் தே திஷ்டியா பிராப்தோசி ராகவ பிராத்ருவிஸ்ஸக தேவாபிகி பிரதிஷஸ்வ ஸ்வகாம் தனும் என்று பிரம்மா, இந்திரன், சிவன் எல்லாரும் வானத்தில் வந்து நின்று கொண்டார்கள். நாராயணனே உன்னை வணங்குகிறோம், உன் அவதாரம் முடிந்தது, மறுபடியும் உன்னுடைய இயற்கையான திருமேனை எடுத்துக்கொண்டு நீ வைகுந்தத்துக்கு வர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்தார்கள். சரின்னு பகவான் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், நான் மட்டும் தனியாக வரவில்லை, இதோ இத்தனை மக்கள், நான் தான் இவர்களுக்கு உயிர், என்னை விட்டு பிரிந்து இவர்களால் வாழ முடியாது, அப்படிப்பட்ட மக்களை என்னால் விட்டுட்டு போக முடியாது, இவர்களையும் அழைத்து கொண்டு செல்ல போகிறேன் என்று அந்த தேவர்களிடத்துல சொன்னாராம். அதைத்தான் ஆழ்வார் பாடுறார். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும். சரம் அச்சரம், சரம்னா அசையக்கூடிய விலங்குகள், ஆச்சரம்னு சொன்னா நகராத மரம், செடி, கொடி முதலானவற்றை கூட அழைத்து கொண்டு ராமன் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று தெரிவிக்கிறார். சாந்தானிக லோகம் என்று ஒரு உலகம், அது பிரம்மாவுடைய சத்தியலோகத்தை விட மேல இருக்கான். இவரெல்லாம் நேரடியாக வைகுந்தம் செல்லவில்லை, முதல்ல சாந்தானிக லோகம் என்று ஒரு லோகத்துக்கு ராமன் அழைத்து கொண்டு போனாராம். அங்கு சில காலம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவரவர்கள் முக்தி அடைந்தார்கள் என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். அப்ப தான் போகும்பொழுது தனியாக போகாமல் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனார். இந்த பாக்கியம் கண்ணனுக்கு கிடையாது, வேற எந்த அவதாரத்துக்குமே கிடையாது. மத்ஸ்யாவதாரம் முடிந்தது, ஒரு 10 பேரை வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனார் அப்படின்னு கேள்விப்படவில்லை. நரசிம்மன் பெரிய சம்ஹாரம் பண்ணார், ஹிரண்யகசிபுவை கொன்னாரே தவிர பிரஹ்லாதனை கூட வைகுந்தத்துக்கெல்லாம் அழைத்து கொண்டு போகவில்லை. கிருஷ்ணாவதாரத்திலும் தனியாகத்தான் பகவான் வைகுந்தம் போனார், யாரையும் அழைத்து கொண்டு போகவில்லை. இந்த அவதாரத்துக்கு மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பு. அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்னு இலங்கு மணிநெடுந்தோள் 4ம் தோன்ன விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமகிலை ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள்னு குலசேகராழ்வார் பாடுகிறார். அப்படி அனைவரையும் தன்னிடத்துல ஒருவன் அன்பு வைத்தான் என்றால் பகவான் அதை மறப்பதே கிடையாது. நாம் அவனை மறந்தாலும் கூட பகவான் நம்ம மறப்பது கிடையாது. நமக்கு மரணம் ஏற்படுகிறது. மரணம் ஏற்படும் போது நாம கான்சியஸா இருப்போமா அன்கான்சியஸா இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப கையெடுத்து கூப்ப முடியுமா, ராமநாமத்தை சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனால் இப்போது அவனை வணங்கி விட்டோம் என்றால் நாம் மரணம் அடையும் போது பகவான் நம்மை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறார். தன்னுடைய பக்தனை ராமன் ஒரு நாளும் விட்டுக் கொடுப்பது கிடையாது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்படி அனைவரையும் அழைத்து கொண்டு ராமன் வைகுந்தத்துக்கு போன இடம்தான் இந்த கோப்ரதார தீர்த்தம் என்கிற குப்தார் காட். இப்படி ஒரு சில பகுதிகளில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், தசரத பவன் பார்த்தோம், கனக பவன் பார்த்தோம், ராமனுடைய ஜென்மபூமியில என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்தோம், அருகில நந்தி கிராமம் சேவித்தோம், அம்மாஜி மந்திர் சேவித்தோம், சரையூ நதியினுடைய பெருமையை பார்த்தோம், லக்ஷ்மண் காட், குப்தார் காட், இதை போல ஒரு சில இடங்கள், ஹனுமான் கத்தி, இந்த ஊரையே ரட்சிக்கக்கூடிய ஹனுமானுடைய கோவில், இது அனைத்தையும் ஊருவாறு சேவித்திருக்கிறோம். இன்னும் பல இடங்கள், மூலைக்கு மூலை ராமன் உண்டு, தெருவுக்கு தெரு ராமனுடைய சன்னதி உண்டு, கதைகள் உண்டு, பல ஐதிஹ்யங்கள் உண்டு. நீங்கள் அனைவரும் இங்கு வந்து சேவித்து பல நாட்கள் இருந்து தரிசனம் பெறும் பாக்கியத்தை ராமனே அனுகிரகிக்க வேண்டும் என்று அடியேனுக்கும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்வோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராமன் என்றென்றும் நீடூழி இருந்து சீதையோடு கூட நமக்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அயோத்தியிலிருந்து விடை பெற்று கொண்டு அடுத்த வடநாட்டு திருத்தலத்தை நோக்கி செல்வோம்.